வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அயலர் காணொளி. வாங்க உள்ள போகலாம். 1959 3 பேர் சேர்ந்த குழு தொடர் வண்டியில் பயணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே நம்ம கதாநாயகன் வேற்று உலகத்துலேருந்து வந்தவன். இந்த உலகத்தில் இவன் பரிச்சயமாக தான் இருக்கான். இவன் கூட ஒரு பொண்ணு பையனும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் தாண்டி ஒரு கொடூரமான சிலந்தியும் இருக்குது. அது ஒரு சாத்தான் சிலந்தி. அது தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனாலும் அந்த சிலந்தி அந்த ஒரு பெட்டியை உடைச்சிட்டு வெளியே வர பார்க்குது. இவங்க 3 பேரும் கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள அந்த சிலந்தி பெட்டியை உடைச்சிட்டு வெளியே வந்துடுது. எல்பாயும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்க்குறாரு, ஆனால் முடியல. பக்கத்தில் இருக்க பையனை கொன்னுட்டு அந்த பெட்டியை விட்டு தப்பிக்க பார்க்குது. இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கும் எல்பாய்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிலந்தியை பிடிக்கிறதுக்காக அந்த தொடர் வண்டியிலேருந்து குதித்து காட்டுக்குள்ளே விழுக ஆரம்பிக்கிறாங்க. உருண்டு போயிட்டே இருக்கிறாங்க. சிலந்தியும் பெருசாக இருக்கிறனால எல்பாயை டக்குன்னு தாக்க ஆரம்பிக்குது. எல்பாயும் உடலை முடிஞ்ச அளவுக்கு அந்த சிலந்தையை அடித்து பொழக்கிறாரு. ஆனால் அதோட அளவு சின்னமாகிக்கிட்டே வருது. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப சின்னமாகி ஒரு வழிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருது. எல்பாயும் அந்த பொண்ணும் இந்த காடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த சிலந்தியை தேடி நம்ம இந்த காட்டுக்குள்ளே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. காடும் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த சிலந்தியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஓட்ட வழியாக தான் நம்ம போய் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த காட்டு வழியாகவே போகணும் அப்படின்னு சொல்லையில் அந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே ஒரு வீடு இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பாட்டி மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்க 2 பேரும் விசாரிக்கையில் அவங்கள பற்றி சொல்லிட்டு எல்பாய் உள்ளே பார்க்குறாரு. ஒரு பையன் உயிரோட, ஆனால் அவனால் நடக்கலாம் முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியுது. இங்கே ஒரு கொடூரமான சக்தி இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அழிச்சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்பாய் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அப்போது ஒரு பையன் பார்க்குறான். அவன் யார் அப்படின்னா இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி இருந்தவன். இவனோட அம்மா இறந்தது கூட தெரியாமல் காட்டுக்குள்ளே போனவன் ரொம்ப வருஷம் கழித்து இந்த வழியாக வரான். இவன் ஒரு நல்ல வழிகாட்டி. இவன் பின்னாடியே தொடர்ந்து போங்க, நீங்கள் கேட்குற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரவங்க அந்த பையன் கூடயே சேர்ந்து அமுச்சு விட வைக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ இந்த காட்டுக்குள்ளே நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. கொடூரமான சுனியக்காரி காக்காவோட மூளையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மந்திரம் போட்டுட்டு இருக்கிறான். இதெல்லாம் தெரியாத எல்பாயும் கூட இருக்கிற பையன் அந்த பொண்ணும் நடந்து போயிட்டு இருக்கையில் அந்த பையன் சொல்கிறான், கோரான்னு ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவளோட வீடு இதுதான், அவகிட்ட போய் பேச போனால் நம்மளுக்கு சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணை காணும். அப்போ தான் சொல்கிறான், எனக்கு இந்த பொண்ணை முன்னாடியே தெரியும், இவ கூட நான் நெருங்கி பழகிட்டு இருக்கையில் அப்போ தான் கடல் வழியாக போயில எஃபி அப்படிங்கிற இன்னொரு பொண்ணை பார்த்தேன். அங்கே தான் எனக்கு ஒரு சனியை பிடிச்சிச்சு. அவளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு எலி இருந்துச்சு. அதை நான் ஒரு மாதிரி மந்திரம் போட்ட மாதிரி பண்ணி இருந்ததை நான் கண்டுக்காமல் டக்குன்னு குத்திட்டேன். அப்போது துரத்துனுச்சு. அந்த க்ரொக்கடைல் மேன் அப்படிங்கிறவன் என்னைய பின்தொடர ஆரம்பித்தான். அவன்கிட்டேருந்து தப்பிக்க நான் ஓடிட்டே இருந்தேன். அவன் தலையில் தொப்பி போட்டிருப்பான், தாடியெல்லாம் இருக்கும், கொடூரமாக இருப்பான். இவன்கிட்டேருந்து தப்பிக்க நான் இராணுவத்துலேயும் இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு எலும்பு குச்சி என்கிட்ட இருந்துச்சு. இது இருக்கிறது மூலியமாக தான் அவன் என்னை துரத்திட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஒரு சத்தம் கேட்குது. ஒரு எலி ஒரு உடம்புக்குள்ளே உள்ளே பூந்து போகுது. அதை அங்கே இருந்த பொண்ணு பார்த்துறா. கத்திட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறான். அப்போ தான் இந்த டாமி அப்படிங்கிறவன் மேலே போய் பார்க்குறான். அந்த எலி உடம்புக்குள்ளே போன பொண்ணு வேறு யாரும் இல்லை, இவன் முன்னாடியே சொன்ன கோரா அப்படிங்கிறவ தான். அவன் என்னாச்சு, நீ என்ன திருப்பி வந்துட்டியா, நீ ஏன் என்னை விட்டுட்டு போனால் ஒன்றால் தான் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாலே ஆரம்பிக்க. அதே நேரத்தில் முன்னாடியே சொன்னால ஒரு எஃபி அப்படிங்கிற பொண்ணு வீட்டுக்கு வெளியே நிற்கிறா. இவனுக்கு புரியுது வேணும்னே தான் நிற்கிறா. அவனை டாமியை வம்பிழுத்து கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் எல்பாய்க்கும் புரியுது, அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கும் புரியுது. எல்பாய் முன்னாடியே போய் நின்று உன்னை நான் சுற்றுறேன், ஒழுங்காக இந்த இடத்த விட்டுப்போ அப்படின்னு சொல்லல. அவள் ஒரு குதிரை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கான். ஒரு கதை சொல்கிறான். டாமி இந்த குதிரையை அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லையில தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த குதிரை வேற யாரும் இல்லை, டாமியோட அப்பா அப்படிங்கிற விஷயம். குதிரையை கொண்டுட்டு எஃபி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடறான். அவங்க அப்பாவும் திருப்பி மனுஷனா மாதிரி இறந்து போறாரு. டாமி அதை ரொம்பவே சீனடிச்சுட்டு அவரோட உடலை தூக்கிட்டு மறுநாள் காலையில் வச்சு நடந்து வந்துட்டே இருக்கிறான். எல்பாய் என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறான். ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லி நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிட்டு வரையில அந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. கோரா சொல்கிறான், என்னை நைட்டு ஒரு பூச்சி கடிச்சிச்சுல, ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கையிலே மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பாம்பு மாதிரி ஒன்று அவள் வாய்க்குள்ளே போகுது.
திருப்பி கழுத்தை வந்து கடிக்கிற மாதிரி வந்து இருக்கு. எல்பாயும் டக்குன்னு வந்து அந்த பாம்பு கடிக்குது. உடனே எல்பாய் அது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நசுக்கி கொன்னுடுறாரு. இருந்தாலும் பாம்பு கடிச்சனால எல்பாய் கீழே மயங்கி விழுந்துடுறாரு. வேற உலகத்துக்கே போயிடுறாரு. அங்கே யாரோ ஒரு பொண்ணு கூட்டு போய் இதான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி எல்பாய் கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சுழற்சி மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மா இறந்து மீண்டும் இறந்து பிறந்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. இது எல்பாய்க்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அப்போ தான் அவர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற காட்சி வரையில டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. கூட வந்த பொண்ணு, அதாவது இவங்க பேர் வந்து பாபி, இவங்களும் அவனு பேசிகிட்டு இருக்கல. டாம் காரா வந்து தேட ஆரம்பிக்கிறான். மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அவங்க அப்பாவை தூக்கிட்டு பக்கத்தில் ஒரு தேவாலயம் வந்து இருக்குது. அங்கே ஒரு பாதிரியா இருக்குது. கண்ணு வந்து தெரியாது, ஆனாலும் அவருக்கு ஞானம் அதிகம். அவர்கிட்ட கூட்டு போய் எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு வந்து சொல்லி டாம் அவரோட தந்தையை கீழே படுக்க வச்சு இதற்கான இறுதிச் சடங்கை பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்போதான் பாதிரியாருக்கு புரிய வருது, இங்கே தீய சக்தி இந்த தேவாலயத்தை சுற்றி வந்துட்டாங்க, இங்கே கொடூரமான பெரிய பிரச்சனைலாம் நடக்க போகுது அப்படின்னு எல்பாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கலே, என்னை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரமான பேச்சை வந்து கொடுத்துட்டு பாதிரியார் சொல்கிறாரு உடனே இங்கேருந்து எல்லாம் போயிருங்க அப்படின்னு. இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து கேட்கல. டாம் அப்பா உடம்புலேருந்து சத்தம் வருது. எப்பயோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. இடம் முழுக்கவே இருள் சூழ்ந்துருது. எல்லாருக்கும் புரிய வருது, க்ரொக்கட் மேன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லி அவனை பார்த்ததும் மிரண்டு போன டாம் கிட்ட போய் இந்த எலும்புக்காக தானே நீ வந்த, இந்த எலும்பை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க வர. எல்பாய் அந்த இடத்துக்கு வந்து இல்லை நீ எல்லாம் கொடுக்க வேணாம், இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி க்ரொக்கட் மேனை இவர் மூலியமாக திசை திருப்புறாரு. தேவாலயத்தை சுற்றி இந்த பிணங்கள் எல்லாத்துக்கும் உயிர் வர எப்பயும் இதை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறா. க்ரொக்கட் மேனுக்கும் எல்பாய்க்கும் பயங்கரமாக இங்கே சண்டை உருவாகுது. தேவாலயத்துக்குள்ளே இருந்த பாதிரியாரும் இவங்க சண்டையெல்லாம் நிறுத்தணும், இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், இருள் சூழ்ந்த இடம் எல்லாம் போய் பகல் வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் க்ரொக்கட் மேனும் எல்பாயும் சண்டையை வந்து நிறுத்தலை. சண்டை போட்டுக்கிட்டு தேவாலயத்துக்குள் உள்ளே வர அந்த க்ரொக்கட் மேனால் உள்ளே வர முடியலை. இருந்தாலும் இங்கே இருக்கிற பிணங்கள் எல்லாமே தேவாலயத்துக்கு உள்ளே வந்துருச்சு. அது கூட எல்பாய் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருந்து சண்டை போட்டுகிட்டே வந்து இருக்கிறாரு. அவங்களால அதை கட்டுப்படுத்தவே வந்து முடியலை. நிறையா பிணங்கள் வந்துட்டே வந்து இருக்க ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று உருவாகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் டக்குன்னு டாமோட அப்பாவும் ஒரு பேய் மாதிரி ஆகி அங்கே சண்டை போட ஆரம்பிக்க எல்பாய் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டு நொறுக்கிட்டே வந்து இருக்கிறாரு. டாம் டக்குன்னு என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்க எலும்பு துண்டை பாதிரியார் ஒரு கையில் கொடுக்க இன்னொரு கையில் மண்வெட்டி இருக்குது. ஒரு சில்வ மாதிரி உருவாகுது. அதை வச்சுக்கிட்டு பாதிரியார் எல்லா பிணங்கள் மண்டிலையும் நச்சு நச்சுன்னு வைக்க பார்த்துட்டு இருந்த எல்பாய் அந்த மண்வெட்டியை பிடுங்கி க்ரொக்கட் மேன் மண்டிலே போய் ஓங்கி ஒன்று வைக்கிறாரு. டக்குன்னு அங்கே இருந்த எஃபி பயப்படுறா. அங்கே இருந்த அந்த க்ரொக்கட் மேனும் மறைஞ்சு வந்து போகிறான். இருள் விலகி போகுது, வெளிச்சம் உண்டாகுது. பாபி எல்பாய் கிட்ட தேவாலயத்துக்குள்ள பிரச்சனையை இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போய் வெளியே இருக்கிற பிரச்சனையை முழுசாக முடிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சுட எல்பாய் டாமும் சேர்ந்து ஒரு வீடை நோக்கி போயிட்டு வந்து இருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு வெளியே பாதிரியார் குழியை நோண்டிட்டு வந்து இருக்காரு டாமோட அப்பாவுக்கு. பாபி அந்த தேவாலயத்துக்குள்ள உள்ள குழிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில் தேவாலயத்தை நோக்கி உள்ள பாதிரியார் வர்றாரு. வந்து டாமோட அப்பாவை சரியான முறைப்படி புதைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபி கிட்ட சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்போ சொல்கிற பாபி அந்த குழிக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு. அதே சமயம் டாமும் எல்பாயும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து சில காட்சிகளை வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரிய வருது, இந்த தேவாலயத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. எல்பாய் ஒரு சமையல் அறைக்குள்ளே போய் பார்க்குறாரு. இங்கே எல்லாமே புழு பூச்சி அமுந்து இருக்குது. அங்கே வவ்வால்லாம் சேர்ந்து இவரை தாக்க வந்து பார்க்குது. எல்பாய் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. ஏன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த குழியை நோக்கி பாதிரியா நானும் வர்றேன்னு சொல்லி பாபியோட சேர்ந்து உள்ளே நடந்து போக உள்ளே இருக்க வவ்வால் எல்லாம் சேர்ந்து பாதிரியாரை கடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல பாதிரியார் இறந்துடுறாரு. பாபி மட்டும் தப்பிச்சிடுறா. வெளியே அந்த வீட்டில் எல்பாயும் டாமும் ஒரு வீட்டு வந்திருப்பாங்களே, அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்ட எஃபி உள்ளே வந்து டாம் கூட சண்டை போட எல்பாய்க்கு ஒரு மயக்கம் வந்து திரும்பி அவங்க அம்மா இருந்த இடத்துக்கே வந்து போயிடறான். அப்போ தான் ஒரு விஷயம் வந்து புரிய வருது, அவங்க அம்மா ஒவ்வொரு வாட்டியும் தூங்கையில் இறந்து மீண்டும் மீண்டும் கொடூரமான ஒரு சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்காங்க. தேவாலயத்துக்குள்ள உள்ள வந்த பாபிக்கு தெரிய வருது, அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு சொல்லி பாதிரியாரை அங்கேயே இறக்க விட்டு அவளுக்கு பழைய நிலவெல்லாம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடறா. அப்போ தான் எல்பாய்க்கு வந்து தெரிய வருது, அவங்க அம்மாவை காப்பாற்றணும் ஒரே ஒரு விஷயந்தான் செய்யணும், அவங்க அம்மாவை கொன்னே ஆகணும். இந்த கொடுமையை தாங்கிறதுக்கு பதிலாக சுட்டுலான்னு சொல்லி சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி பூமிக்கு எல்பாய் ஒரு வழியாக வந்துடுறாரு. தேவாலயத்துக்குள்ளே இருந்த பாபி அந்த சின்ன சிலந்தையை கண்டுபிடிச்சி கண்ணாடி பெட்டியில் அடைச்சிட்றா. வெளியே இருந்த எல்பாயும் டாமும் இருக்கிற இடத்த க்ரொக்கட் மேன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்றான். அவங்கள பின்தொடர ஆரம்பிக்க பாபி தேவாலயத்துக்குள்ள வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லி ஓடி வெளியே ஒரு வழியாக வந்துடுறா.
இருந்தாலும் டாம் இருக்கிற இடத்த அந்த குரோக்கன் மேன் வந்து கண்டுபிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்க எல்பாய்க்கும் குரோக்கன் மேனுக்கும் அங்கே பயங்கரமான சண்டை வந்துக்கிட்டே வந்து இருக்குது. எல்பாய்க்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த எலும்பு துண்டை வச்சே இந்த குரோக்கன் மேனை கொல்லணும்னு சொல்லி ஒரு வழியாக கொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை போட்டு தலையிலே சுட்டுறாரு. முழுக்க காசாக இருக்குது. எல்பாயும் டாமும் அதை தொட்டு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர ஆரம்பிக்க அங்கே தான் ஒரு மரக்கட்டை பக்கத்தில் எஃபி ரொம்ப வயசான கிளை மாதிரி ஆகி ஒளிஞ்சிருக்கிறான். அவன் வந்து நிறைய பேரோட ஆத்மாவை எடுத்து தான் இளமையாக இருந்திருப்பா போல். அதெல்லாம் கண்டுக்காம திரும்பி தேவாலயத்துக்கு போய் எல்பாய் பாபியை கூப்பிட்டுட்டு டாமுக்கு நன்றி சொல்லி அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு படத்தில் பார்க்கலாம். அதை வச்சு டாட்டா.